மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். அவர்கள் கூறப்பட்ட விஷயம் என்னன்னா, இதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை, இது திட்டமிட்ட திமுகவின் சதி, ஆளும் தரப்பின் சதி, காவல்துறை அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க. ஆனா இந்த தாவேக்காவுடைய வாதங்கள் எல்லாத்தையும் அவங்க கட்சியின் பொதுச் செயலர் நேற்று உடைச்சு விட்டார். ஏன் இந்த விடயத்துல நாம் தமிழர் கட்சி ஆளும் அரசு தரப்புக்கு ஒரு சில விடயங்கள்ல ஆதரவு நிலைப்பாடு இல்லை? ஏன்னா இது ஊடகங்கள் எல்லாம் ஆதரவா இருக்கிற மாதிரி காண்பிக்கிறாங்க. ஆதரவு நிலைப்பாடு இல்லை, உண்மையை பேசுறோம். இதுல இன்னொரு பொய்ய தாவேக்கா சொல்லுச்சு, இது அப்பட்டமா தெரியணும். நீதிமன்றத்துல நாங்க அனுமதி கேட்டிருக்கோம், காவல்துறையில அனுமதி கேட்டிருக்கோம், மாவட்ட நிர்வாகத்துல நாங்க கரூர் போறதுக்கு எங்களுக்கு போதிய பாதுகாப்பு சொல்லிட்டு வழக்கு தொடர போறோம்னு சொல்லிட்டு ஒரு தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு செய்தி பரவப்பட்டு சமூக, ஆனா அது பொய், அது உண்மையில நேற்று நீதிமன்றம் சொல்லிச்சு. அப்படி எந்த ஒரு வழக்குமே தொடரல, எந்த ஒரு அனுமதியுமே கேட்கல என்கிட்ட சொல்லிச்சு. அப்ப எவ்வளவு பொய் பேசுறீங்க? அப்ப இப்போ வரைக்குமே அரசு போகணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லைங்க. கரூர்ல மட்டும்தான் மக்கள் மயங்கி விழுந்தார்கள், பாதிக்கப்பட்ட இல்ல, நாமக்கல்லையும் 20க்கும் மேற்பட்ட மக்கள். எங்களுடைய முதன்மை எதிரி திமுக தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இங்கு இந்த திமுக என்ற ஒரு கொலையாளியை முன்பமாக காமிச்சிட்டு தப்பே செய்யல, நாங்க உத்தமர்கள் அப்படின்னு இவங்க தப்பிக்கிறாங்கல்ல, இதை ஏத்துக்கவே முடியாது. திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் மறைமுக உறவு இருக்கின்றது. இவர்கள் திட்டமிட்டு விஜய் என்ற, உங்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கின்ற மாதிரி நீங்க ஒரு குற்றச்சாட்டு. டெல்லியில் இருக்கின்ற பாஜகவினுடைய சதி செயல்களினால் இன்று விஜயை வைத்து ஒரு கேம் நடக்குது. இந்த விபத்தை வைத்து திட்டமிட்டு சொல்ல போனாதான் விஜயை போன்ற ஒரு அயோக்கியன் இனி இந்த மண்ணில் இனி ஒரு நடிகரும் இந்த தமிழர் நாட்டில் அரசியல் களத்துக்குள் வரணும் என்ற நோக்கமே இருக்கக்கூடாது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜான் பால் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்காவினுடைய அந்த கரூர் பிரச்சாரம், அந்த துயரத்தில் கிட்டத்தட்ட 41 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு வழக்கு வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஒருவர் தொடுத்திருந்தார். அதில் நீதிபதிகள் பல்வேறு காட்டமான விமர்சனங்களை தாவேக்காவை நோக்கி வச்சிருந்தாங்க. தாவேக்கா தரப்புலேருந்து முன்வச்ச வாதங்களும் நீதிபதிகள் சொன்ன இந்த கருத்தும் உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றிருக்க கூடாத சம்பவம். இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். இப்படிப்பட்டதான ஒரு பேரழிவு நடந்திருக்கவே கூடாது. இது மிகவும் வருந்தத்தக்க கூடிய விஷயம். நாம் பயன்படுத்துகிற இந்த வருந்தத்தக்க கூடிய விஷயம் என்ற வார்த்தையை கூட தாவேக்காவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பயன்படுத்தினாரா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். இதே போன்ற செயல்பாடு தான் நேற்றைய நீதிமன்றத்தில் நடைபெற்ற, வழக்காடு மன்றத்தில் நடைபெற்ற வாதங்களிலுமே தாவேக்கா தரப்பினால் வைக்கப்பட்டது. ஏதோ நாங்கள் குற்றவாளிகள் அல்ல, நாங்கள் தவறே செய்துவிடவில்லை, எங்களால் எதுவும் நடக்கவில்லை, 41 பேர் இறந்ததற்கும் தாவேக்காவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதுதான் தாவேக்கா தரப்பு வழக்கறிஞர்களால் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதங்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆமா, எந்த வகையிலுமே தாவேக்கா இதற்கு பொறுப்பேற்காது அப்படின்றதுதான் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட தாவேக்கா தரப்புடைய வாதங்கள். அதனால்தான் நீதியரசர், மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மிகவும் கோபம் கொண்டார். இதுதான் சொல்லணும். நீங்க இந்த நீதிமன்ற வாதங்களுக்கு பின்பாக சமூக வலைதளங்களில் தாவேக்காவினுடைய இந்த வாரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய இவர்களை முட்டாள்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனால் தமிழக இளைஞர்கள் இப்படிப்பட்டதான ஒரு ரசிக மனப்பான்மையோடு நீதிபதியை விமர்சிக்கிறார்கள், நீதிமன்றத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிபதியினுடைய பின்புலத்தை தேடிக்கொண்டு, அவர்கள் குடும்பத்தை தேடிக்கொண்டு அதையெல்லாம் விமர்சித்து பல்வேறு கருத்துக்களை கீச்சு தளத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க நடந்த வாதங்கள்ல முக்கியமா நீங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நேற்று பல்வேறு 7-8 வழக்குகள் நீதிமன்றத்தில், வழக்காடு மன்றத்தில் வந்துச்சு. அதுல முக்கியமான வழக்கு நீங்க பார்க்கும் பொழுது சிபிஐக்கு இதை பரிந்துரைக்கப்பட்ட வழக்கு. ஆனால் நீதிமன்றம் முற்றிலுமா அதை என்ன பண்ணிருச்சு, தவிர்த்து விட்டது. நீங்க இந்த விசாரணையில உண்மை இல்லை, இந்த விசாரணை உங்களுக்கு போதுமான அளவில் இல்லை என்றால் நீங்க என்ன பண்ணலாம், சிபிஐ கோரி நீங்க தாக்கல் செய்யலாம். ஆனா முன்னதாகவே சிபிஐ கோருவது என்பது முட்டாள்தனம் அப்படின்னு நீதிமன்றம் அடிப்படையிலே அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் மிக முக்கியமான வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர்
புஷ்லி ஆனந்த், அவர் இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் இவருடைய ஜாமீன் மனு, முன்ஜாமீன் மனு வந்து அதுவும் ரத்து செய்யப்பட்டுச்சு. அதுல ரொம்ப குறிப்பிட்ட விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இடத்துலையுமே திரு புஷ்லி ஆனந்த் அவர்களோ இல்ல இணை பொதுச் செயலர் இருக்கின்ற நிர்மல்குமாரோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தங்கள் தரப்பின் மீது குற்றமே இல்லை, இது முழுவதும் அரசு தரப்பினுடைய குற்றம், அரசு செய்த தவறுகள் தான், இது காவல்துறை எங்களுக்கு போதுமான அனுமதி வழங்கல, குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதி கிடைக்கல, குறிப்பிட்ட இடத்துல அனுமதி கொடுக்கப்படவில்லை, அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய குறைபாடுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் அரசு தரப்பே குற்றவாதமா வச்சுச்சு. இதுல கூடுதலா ஒரு பட்சத்துக்கு போய், ஏன்னா தொடர்ந்து முதல்ல இருந்து எங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதல் அளித்த இந்த நிகழ்வு குறித்து முதல் அளித்த பேட்டியிலே இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லியாச்சு. இது திட்டமிட்ட சதிலாம் கிடையாது, இது ஒரு விபத்து, இது நடந்திருக்க கூடாத ஒரு விபத்து, அது நடந்து விட்டு. ஆனா தாவேகா தரப்பிலுக்கு அனைவருமே சொன்னது என்னன்னா, இது திட்டமிட்ட சதி, இது ஆளும் தரப்பினுடைய ஆளும் திமுக அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட சதி. அதுவும் கரூர் மண்ணிலே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திட்டமிட்டு சதி செய்திருக்கிறார், இதுல மிகப்பெரிய தவறுகள் நடந்திருக்கு, இது என்ன பண்ணிருக்காங்கன்னா பிணவரையில பிணங்கள் மாற்றப்பட்டிருக்கு, உண்மையிலே இவங்க இந்த நிகழ்வுல இறந்தாங்களா, ஊசி போட்டு கொலை செய்யப்பட்டார்களா, இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தாவேகா தரப்பு அடுக்கி கொண்டே விஜய் அவர்களே வந்து எல்லா இடத்துலயும் நடக்காதது ஏன் கரூர்ல மட்டும் நடந்தது, நான் போன மற்ற எந்த இடங்களிலும் நடக்காது, அதுவே ஒரு தவறான வாதம். எல்லா இடங்கள்லயுமே நடந்திருக்கு, ஆனால் வெளியே பேசு பொருளாகல, சின்ன சின்ன அளவில் நடைபெற்றதெல்லாம் அது அப்படியே முடிவெற்றது. ஏன்னா பின்னாடி வந்த காணொலிகள் எல்லாமே அதுக்கு ஆதாரமா இருக்கு. நாமக்கல்லே பல சம்பவங்கள் நடந்திருக்கு, 5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதம் அடைந்திருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல நாமக்கல்ல நீதிமன்றத்தில் நேற்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லா இடங்களிலுமே இது போன்ற பாதிப்பு நடைபெற்று, நாகையில் நடைபெற்றிருக்கு, திருச்சியில் நடைபெற்றிருக்கு. நீங்க திருச்சியை பார்க்கலாம், திருச்சி விமான நிலையம் சூறையாடப்பட்டுச்சு. நீங்க சென்னையில நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்க்கலாம், அந்த சாலையே சூறையாடப்பட்டுச்சு. அப்ப இப்படி எல்லா இடங்களிலுமே ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டு, இதுக்கு முன்னாடி அதிக அளவுல பொருட்சேதம் ஏற்பட்டுச்சு, இங்கு மனித உயிர்களை சேதமாகிவிட்டது. இவ்வளவுதான் வித்தியாசம். இதுல என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த தாவேகா தரப்பு இந்த நிகழ்வு நடைபெற்றதுல இருந்து தொடர்ந்து அவர்கள் கூறப்பட்ட விஷயம் என்னன்னா, இதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை, இது திட்டமிட்ட திமுகவின் சதி, ஆளும் தரப்பின் சதி, காவல்துறை அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க. ஆனா இந்த தாவேகாவுடைய வாதங்கள் எல்லாத்தையும் அவங்க கட்சியின் பொதுச் செயலர் நேற்று உடைச்சு விட்டார் நீதிமன்றத்தில். என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு முன்ஜாமீன் பெறுவதற்காக இது திட்டமிட்ட சதி கிடையாது, திட்டமிட்ட நிகழ்வு கிடையாது, இது ஒரு விபத்துன்னு சொல்லிட்டார். அப்ப தாவேகா தரப்பே இது ஒரு விபத்துன்னு சொல்லிடுச்சு. அப்ப தங்கள் சுயநல தேவைக்காக ஆளும் எந்த ஒரு இடத்திலும் நாம் தமிழர் கட்சி ஆளும் அரசாங்கத்துக்கு துணை போவதில்லை. நாங்க ரொம்ப தெளிவா 3 விஷயத்தை சொல்றோம். இதுல 3 குற்றவாளிகள் இருக்காங்க. உண்மையா பேசணும் அப்படின்னா, நிதர்சனமான அரசியலை பேச வேண்டும் என்றால் இதில் 3 பேரும் குற்றவாளிகள். முதல் குற்றவாளி மக்கள் தான், பொதுமக்கள் தான் என்ன பொறுத்தவரைக்கும் முதல் குற்றவாளி. ஏன்னா தாவேகா தரப்பும் சரி ஆளும் அரசாங்கமும் சரி உண்மையிலே இரு தரப்புமே ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னாங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க, வயதான மகள் கூட்டிட்டு வராதீங்க அப்படின்ற விஷயத்தை 2 தரப்புமே சொல்லுச்சு. ஆனா அதை மீறி பொதுமக்கள் அந்த இடத்துக்கு போனாங்க. எதற்காக போனாங்க அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் அரசியல் கொள்கை ரீதியா ஏதோ கருத்திகளை பேச போறாது, விஜய் கருத்திகளை பேசி அதை கேட்டால் நமக்கு அரசியல் ஆர்வம் கிடைக்கும் என்பது யாருமே போல. அங்க ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஒட்டுமொத்த ஜனமும் போனது. ஏன்னா நடிகர் என்ற விஜயை பார்ப்பதற்காக, அரசியல் தலைவர் விஜய் என்பதை பார்ப்பதற்காக யாரும் போல. அப்ப நடிகர் என்ற விஜயை பார்ப்பதற்காக அந்த கூட்டம் போச்சு. அப்ப அந்த கூட்டம் செய்த முதல் தவறு. இதை மீறி இந்த கூட்டம் பொதுமக்கள், அதாவது பாதிக்கப்பட்டவங்களே மீண்டும் அவங்க மேல குற்றம் சாட்டு சொல்ல, நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கல, இங்க தவறுகள் யாரு மீது எப்படி நடந்துச்சு நிதர்சன உண்மையை தான் நம்ம பேசுறோம். அப்ப முதல் குற்றச்சாட்டு மக்கள் அந்த இடத்துக்கு நம்ம போனது, அதை மீறி அவ்வளவு பேர் போனது. இது ஏன் சொல்றேன், இது ஒரு வருத்தத்துல தான் நான் சொல்றேன். நான் மக்கள் மீது இருக்க வருத்தம் தான், நம்ம ஜனம் இன்னுமே அறியாத மேல இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் தான், வாதத்தை தான் முன்வைக்கிறோம். இதே எவ்வளவோ தலைவர்கள், கொள்கை தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, ஆற்றல் மிக்க தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பேசுற கூட்டங்களுக்குலாம் இவ்வளவு மக்கள் திரளா ஜனங்கள் போதா, இந்த வாலிப இளைஞர் கூட்டம் போதான்ற நானும் ஒரு இளைஞர்னாலதான் வருத்தத்துல பதிய வைக்கிறேன். எவ்வளவோ ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, ஜனநாயக ரீதியான ஆர்ப்பாட்டங்கள், அங்கெல்லாம் கூட்டங்கள் கிடையாது. இதே தமிழ் இனம்தான் ஜல்லிக்கட்டு என்பதற்காக போராடி, இதே மெரினாவிலே போராடி அந்த தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டை மீட்டது இதே தமிழர்கள் தான். அது வரவேற்கத்தக்கது, போற்றக்கூடிய விஷயம், அதை நம்ம புகழ்றோம், பாராட்டுறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு நடிகரை பார்ப்பதற்காக, ஒரு சினிமா பிரபலத்தை பார்ப்பதற்காக இவ்வளவு பேர் கூடி இவ்வளவு மக்கள் அணியாமல், அப்ப முதல் குற்றவாளி பொதுமக்கள் தான். இரண்டாவது குற்றவாளி வேண்டுமென்றே திட்டமிட்டு, இதை திட்டமிட்டு தான் சொல்லணும். எந்த மாதிரியான திட்டமிடல் நீங்க பாருங்க. அதாவது கொலை செய்ய வேண்டும் திட்டமிடல் கிடையாது, இங்கு மக்களை பலியிட ஆக்க வேண்டும் திட்டமிடல் கிடையாது. ஆனால் கூட்டத்தை சேர்க்க வேண்டும், தான் ஒரு மிகப்பெரிய ஆள் என்பதை மாசா காமிக்கணும். சினிமாவில் எப்படி ஒரு மாசா 2 ஃப்ரேம் வச்சா என்ன ஆயிரும் தெரியுமா, கூட்ட 10 லட்சம் பேருக்கு மட்டும் ஃப்ரேம் செட் பண்ணலாம். அப்ப அதே நேச்சுரலா காமிக்கணும் அப்படின்னு விஜய் திட்டமிட்டார். இதுதான் உண்மை. எந்த கட்சி அப்படி விரும்பாதுன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல, எல்லா கட்சியும் விரும்பும். ஆனா இது மிக மோசமான செயல். இது சினிமா மாதிரியே இவர் கையாண்டுட்டார். அவ்வளவுதான் விஷயம். சொல்ல போனா 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய
திரைப்படம் போன்றே திரு விஜய் அவர்கள் கையாண்டதன் விளைவு தான் இது. நீங்க 8:15 நாமக்கல்ல தன்னுடைய முதல் பிரச்சாரம் தொடங்கும் என்பது அனுமதி வாங்கப்பட்டது. ஆனால் 8:50 தான் இவர் சென்னை விமான நிலையத்தை கடக்கிறார். அப்ப இங்கேயே முதல் தவறு தொடங்கிறது. நீங்க கரூர் நம்ம பேசிட்டு இருக்கோம். நாமக்கல்ல ஏற்பட்ட பாதிப்புகள் நேற்று நீதிமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு. காவல்துறை தரப்பால அந்த மாவட்ட நிர்வாகத்தால பேசப்பட்டிருக்கு. நீங்க நாமக்கல் மாவட்டத்தினுடைய தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளருக்கு முன்ஜாமீனுக்காக அவங்க அப்பீல் பண்ணிருக்காங்க. அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த முன்ஜாமீன் அனுமதி கொடுக்கப்படல. அதுல பல்வேறு தரப்பு காரணங்கள் வைக்கப்பட்டு அங்கதான் ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கரூர்ல மட்டும்தான் மக்கள் மயங்கி விழுந்தார்கள், பாதிக்கப்பட்டு இல்ல. நாமக்கல்லையும் 20க்கும் மேற்பட்ட மக்கள் மயங்கி விழுந்திருக்கார்கள், பாதிக்கப்பட்ட அங்க உயிர் சேதம் ஏற்படவில்லை. இங்க என்னன்னா மக்கள் உயிர் சேதம் ஏற்பட்டா அது பெருசா பேசுபொருளா இருக்கு. இங்க உண்மையிலே ஊடகங்களை பார்த்து நான் வருந்துறேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் 24/7 நீங்க ஒரு முதலமைச்சருக்கு கூட இல்ல முன்னாள் முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. இன்னும் எதிர்க்கட்சி தலைவர்கள் போய் இந்த மாதிரி முக்கிய தலைவர்களுக்கு கூட இவ்வளவு 24/7 வந்து நேரடி ஒளிபரப்பு இந்த ஊடகங்கள் செஞ்சுதான் தெரியல. ஆனா இந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கு. அப்ப ஏன் எந்த ஊடகங்களுமே மயங்கி உழுகிற சம்பவங்களை காட்சிப்படுத்தாம? ஏன்னா மக்கள் கொஞ்சமாவது முன்னெச்சரிக்கை இருந்திருப்பாங்க. ஆனா ஊடகங்கள் அதை காண்பிக்கவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தேவை டிஆர்பி. இந்த டிஆர்பிக்காக இவங்களும் ஒரு பக்கமா விஜய் பக்கமே ஓடிட்டாங்களோ அப்படின்ற அச்சம் இருக்கு. அப்ப ரெண்டாவது மிகப்பெரிய குற்றவாளி தாவேக்காவுடைய தலைவரும் சரி, தாவேக்கா கட்சியும் சரி. ஏன்னா திட்டமிட்டு இத்தனை மணிக்கு, ஏன்னா அங்க அந்த கரூர் அந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியில் இருக்கிற அந்த ஊர் மக்கள் சொல்ற விஷயம் என்னன்னா 12, 1, 2, 3 மணி அளவில் கூட அவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல. அந்த டயத்துக்கு அந்த நேரத்துக்குள்ள விஜய் வந்து சென்றிருந்தா இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் திட்டமிட்டே வேணுமென்றே அவர் வந்து இதை பண்ணாரு, பொறுமையா வந்தாரு. நீங்க குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்றாங்க. கரூருடைய அந்த முக்கிய சாலையிலிருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷத்துல போயிடலாம். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு வந்து விஜய் சுத்தி வந்தாரு, அந்த பகுதி சுத்தி வந்தாரு. அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க, இது நம்ம சொல்லல, நம்ம இந்த குற்றச்சாட்டை வைக்கல, அந்த மக்கள் சொல்றாங்க இந்த சாலை மிகவும் நீண்ட சாலையா இருந்துச்சு. காவல்துறை தரப்பும் அதை ஒத்துக்குது, நாங்க இந்த சாலையை பயன்படுத்துங்கன்னு சொன்னோம். ஆனா இல்ல, அங்க மக்கள் வந்து நிக்கிறாங்க விஜயை பாக்குறதுக்காக, அப்ப நாங்க அங்க போய் தான் வருவோம்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே, அப்ப காவல்துறை சொன்னதையும் கேட்கல, அங்க இருக்கிற ஊர் மக்கள் சொன்ன கருத்தையும் கேட்கல, வேண்டுமென்றே ஒரு மாச காமிக்கணும், மக்கள் திரளான கூட்டத்தை காமிக்கணும் என்பதற்காக திட்டமிட்டு நடைபெற்ற சம்பவம் தான் இது. இதை இப்படிதான் நீங்க பார்க்கணும், இதை வேற மாதிரி நீங்க பார்க்கவே கூடாது வந்து. ஏன்னா அதுல இன்னும் கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வு நடைபெற்ற இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டருக்கு முன்பு வரைக்கும் திரு விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கையசைத்து கொண்டு முன்னாடி உட்கார்ந்து வந்திருக்காரு. அதுல மக்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அவர் முன்னாடி இருந்தே அந்த 500 மீட்டர் முழு தொலைவுமே மேலேறி நின்றோ இல்ல கீழ்ப்பகுதியில இருந்தோ அவருடைய முன் வாகனத்துடைய முன் இருக்கையில உட்கார்ந்தோ அந்த விளக்கை ஆன் செய்து விட்டு கையசைத்து இருந்தா அந்த கூட்டம் வந்திருக்காது, அவர் உள்ள போயிட்ட திரையை மூடிக்கொண்டு உள்ளே சென்று விட்டார் அப்படின்றாங்க. அப்ப இங்க ஏன் இந்த சம்பவம் நடைபெற்று? அவ்வளவு பெரிய கிரௌட் இருக்க இடத்துல எல்லா தலைவரும் கிரௌடப்பட்ட வெளியே வந்துருவாங்க. இவர் வேண்டுமென்றே அந்த இடத்துல கூட்டத்தை சேர்க்கணும், பர்டிகுலர் அந்த பிளேஸ்ல கூட்டத்தை சேர்க்கணும் என்பதற்காகவே இவங்க போனது. அப்ப அந்த இடம் வரைக்கும், அந்த இடம் சம்பவம் நடைபெற்ற 50 மீட்டர் தொலைவில் தான் அவர் வெளியவே வந்தாரும். காவல்துறை தரப்பும் ஒத்துக்குது, காணொலிகளும் அதான் இருக்கு, உண்மை சம்பவம் அதுவா தான் இருக்கு. அப்ப வேண்டுமென்றே அப்ப என்ன பண்ணிட்டா, இந்த இடத்துல 500 மீட்டருக்கு மக்கள் பார்க்கல, அப்ப பாக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை நோக்கி ஓடுறான். அந்த இடத்துல மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுகின்றது. இதுல கொடுமை என்னன்னா, திரு விஜய் அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே, பேச தொடங்குவதற்கு முன்பாக அங்க உயிரிழப்புகள் தொடங்கிவிட்டது. அதை அறிந்தும் அங்க மக்கள் வந்து உயிரிழந்துட்டாங்களான்ற விஷயம் போய் சேர்ந்திருக்குமான்னு தெரியாது. உண்மையை தான் நம்ம பேச போறோம். இந்த இடத்துல வந்து அரசியல் பண்ணுவதற்காக நாம் தமிழர் கட்சி நோக்கம் கிடையாது, எங்கள் கட்சியும் அரசியல் செய்யவில்லை, உண்மையை பேசுறோம். அப்ப திரு விஜய் அவர்களுக்கு அவர் உயிரிழந்தார்கள் விஷயம் போனோம், ஆனா மயங்கி விழுந்தாண்ட தகவல் போய் சேர்ந்துருச்சு. கட்டாயம் அது போய் அது மறுக்கவே முடியாது திரு விஜய் அவர்கள். ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் விசாரணை விஜய் சொல்லியிருந்தார் இல்லையா, ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க அப்படின்ட்டு. ஆம்புலன்ஸ் அவருடைய பாதுகாவலர் ஒருவர் இந்தியிலே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், மக்கள் மயங்கி விழுகிறாங்க, நீங்க சீக்கிரமா உங்களை உரையை முடிங்கன்றார். அப்ப விஜய் அதுக்கு மறுபதில் கொடுக்கிறாரு, இருங்க நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஆனா அதையும் கடந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் ஏன் உள்ள வருது, நம்ம கட்சி கோடி போறது ஆம்புலன்ஸ் ஏன் உள்ள வருது, அப்புறம் வழிவிடுங்கன்னு திரு விஜய் அவர்களை பயன்படுத்தி, அப்ப இந்த கூட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அப்ப ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு தெரிந்து கொண்ட விஜய் அப்ப பேச்சை நிறுத்தி இருக்கணுமா வேணாமா? அதையும் மீறி அவர் வந்து என்ன பண்றாருன்னா அங்க பேச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை, திரு செந்தில் பாலாஜி உத்தமன்லாம் கிடையாது, நாம் தமிழர் கட்சியை தாண்டி ஒரு கட்சி திரு செந்தில் பாலாஜியை விமர்சித்திருக்காது, திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்திருக்காது. நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கும், எங்களுடைய முதன்மை எதிரி திமுக தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இங்கு வந்து இந்த திமுக என்ற ஒரு கொலையாளியை முன்பமாக காமிச்சிட்டு தப்பே செய்யல நாங்க உத்தமர்கள் அப்படின்னு இவங்க தப்பிக்கிறாங்கல்ல, இதை ஏத்துக்கவே முடியாது. 2 பேரும் குற்றவாளின்னு நம்ம சொல்றோம். இப்ப தாவேக்காவோட குற்றம் நம்ம பார்த்தோம். இதுல நீங்க ஆளும் அரசு என்ன தவறு செஞ்சிருக்குன்னு பாருங்க.
அதுவும் பெரிய தவறுகளை செஞ்சிருக்கு. ஒரு மாவட்ட நிர்வாகம், உளவுத்துறை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு உளவுத்துறைக்கு எவ்வளவு மக்கள் கூடுவாங்க அப்படின்றத கட்டாயமா கண்காணிக்கக்கூடிய வேலை அதான். உளவுத்துறையுடைய வேலை என்னது? ஒரு கட்சி தலைவர் வருகின்றார், அப்ப மக்கள் இவங்க 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவின் சார்பாக அனுமதி பெறப்பட்டிருக்கு. ஆனா உண்மையாவே இவ்வளவு மக்கள் கூடுவாங்கன்றத உளவுத்துறையால கண்காணிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இது திட்டமிட்ட சம்பவம் தான். இது நீங்க அங்க அந்த கரூரை சுத்தி இருக்கின்ற ஒரு 10 மாவட்டங்கள், 10 மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் குறைந்தபட்சம் 100 to 200 பேர் வரணும்னு சொல்லிட்டு இந்த தாவேக்காவுடைய தலைமை அறிவுறுத்தி இருக்கு. ஏன்னா கரூரா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி, அப்ப செந்தில் பாலாஜியை நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்றதுக்காக அங்க ஒரு பெரிய கிரௌடு, மற்ற எல்லா இடங்களை காற்றிலும் கரூரை அவங்க திட்டமிட்டு இதை செஞ்சாங்க. அப்ப இந்த தகவல் எல்லாம் காவல்துறைக்கு போயிருக்குமா? போயிருக்காங்க. உளவுத்துறைக்கு போயிருக்குமா? அப்ப உளவுத்துறையினுடைய மிகப்பெரிய தவறு இது. அப்ப இந்த உளவுத்துறை யாரு தலைமை அமைச்சரா இருக்காரு? திரு முதலமைச்சர் அவர்கள். அப்ப அவங்க மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப ஆளும் வர்க்கமும் இதற்கு உதவி இருக்கு. நாங்க என்ன சொல்றோம் நாம் தமிழர் கட்சின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பக்கம் இப்ப இந்த நிகழ்வு நடைபெற்றதுக்கு அப்புறம் பாஜக இந்த விஷயத்தில் ஆளும் தரப்புக்கு எதிராகவும் தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் செயல்படுகின்றதோ அப்படின்ற ஒரு பிம்பத்தை இங்க உருவாக்குறாங்க. அது ஒரு பக்கத்தில் உண்மையா கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் நாம் தமிழர் கட்சி குற்றச்சாட்டுகிறோம், ஏன் இதுவரைக்கும் புஸ்லி ஆனந்த் கைது செய்யப்படாமல் இருந்தார்? முன்ஜாமீன் மனு வர வரைக்கும் கைது செய்யப்படாமல் இருந்தார். நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டார். ஒரு மாவட்ட செயலாளரை கைது செய்த காவல்துறை ஏன் புஸ்லி ஆனந்தை கண்டுபிடிக்க முடியலையா? இதுவரைக்கும் ஏன் வழக்காடு மன்றத்திற்கு இந்த வழக்கு செல்ற வரைக்கும் திரு விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டுகளுக்குமே இவர்கள் வழக்கே இவர்கள் அமைப்பு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் மறைமுக உறவு இருக்கின்றது. இவர்கள் திட்டமிட்டு விஜய் என்ற உங்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கின்ற மாதிரி நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. அதாவது குற்றச்சாட்டை எங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். இதே நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் எவ்வளோ வழக்குகளை சந்திச்சாருன்னு தெரியும். மேடையில பேசி கொண்டிருப்பார், பேசி முடிஞ்ச உடனே கைது செய்யப்படுவார். அப்ப அந்த விஷயங்கள்ல அவ்வளவு மும்முரம் காட்டுச்சு காவல்துறை. சமீபத்தில் நிறைய எல்லா வழக்குகளுக்கும் உங்களை கைது செய்ய மாட்டாங்க. எல்லா வழக்குகளுக்கும் கைது செய்ய முடியாது. இல்ல, உங்களுக்கு சட்டம் தெரிந்திருந்தால் நீங்க எல்லா வழக்குகளும் நம்மளால கைது செய்ய முடியாது. நம்ம விஜயை ஏன் கைது செய்யலன்னு கேட்கல, நான் வழக்கே தொடுக்கலைன்றான். விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டுக்கு வழக்கு வைக்கலையே ஏன் அப்படின்ற. நீங்க அந்த நிகழ்வு நடந்ததுக்குடைய தலைமை யாரு? கட்சியின் தலைவர். அப்ப கட்சியின் தலைவர் மேல வழக்கு போட்டுக்கணுமா இல்லையா? ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது, ஏதோ ஒரு கட்சியின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த மேடைகளில் பேசின பேச்சாளர்கள் இருந்து அங்க இருக்க அந்த 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 ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த எல்லா தலைவர்களுமே அந்த வழக்குல வருவாங்க. ஏன்னா நம்ம மேலே நிறைய வழக்குகள் இருக்கு, ஆர்ப்பாட்டங்கள் கலந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விஜய் மீது ஏன் அந்த வழக்கு தொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்விக்கு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் அந்த காணொலியில எந்தவித வருத்தமும் தெரிவிக்கல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புஸ்லி ஆனந்த் அவருடைய முன்ஜாமீன் தொடர்பான விஷயங்களை பதிலளிக்கும் பொழுது எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, மாவட்ட செயலாளருக்கு தான் சம்பந்தம் அப்படின்றாரு. இந்த பதில் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் சொல்றேன். நான் முன்னாடியே சொல்லும் போது ஆரம்பிச்சது அங்கதான். திரு புஸ்லி ஆனந்த் அவர்கள் இது திட்டமிட்ட சதின்னு தாவேக்கா பரப்புனதை ஒரே வகையில முடிச்சு விட்டு போயிட்டார். அவர் இது தாவேக்காவோட நண்பர்கள் பார்க்கணும். நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை இருக்கீங்க. இங்க ஒரு தலைமை இல்லை, இதை நான் சொல்லலை. இந்த தலைமை சரியில்லைன்னு ஒரு நீதிமன்றம் சொல்கின்றது. வழக்காடு மன்றம் ஒரு கட்சியினுடைய தலைமை பார்த்து இது தலைமைக்கே உகந்ததல்லன்னு சொல்லுது. அப்ப அவ்வளோ நீங்க கேவலமா போய் செயல்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க மக்கள் மத்தியில சொல்ற விஷயம் ஒண்ணுது, உங்க கட்சி தலைவர் வீடியோல என்ன சொல்றாரு? இது திட்டமிட்ட சதின்றாரு. உங்க கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்காடு மன்றத்தில் என்ன சொல்றாரு? இது திட்டமிட்ட சதி இல்ல, இது ஒரு விபத்துன்றாரு. அப்போ உங்ககிட்டயே ஒரு உடன்பாடு இல்லை. இனி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தவறு நடந்து போச்சு, உங்க மேல வழக்கு வந்துருச்சு, நீங்க என்ன பண்ணணும்? அரசுக்கு உட்படணும். உங்க மேல தவறு இல்லைல்ல, உங்க மேல குற்றச்சாட்டு, நாங்க உத்தமர்கள் என்று சொல்கிறவர்கள் ஏன் நேரடியாக அந்த வழக்கை சந்திக்க கூடாது, எதிர்கொள்ளக்கூடாது? விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு நீங்க பதில் கூறுங்க. அதை விட்டு ஓடி ஒளிந்து மறைவதுதான் இது நல்ல செயல்பாடா? நீங்க சொன்னதுதான், தன்னுடைய கட்சியின் மாவட்ட செயலர் பலிகாடாக்கப்படுகிறார், அவ்வளவுதான். அவரோட மனைவியை பேட்டி கொடுக்குறாங்களே. நேற்று இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நேற்று இரவு அவர் மனைவி பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்படி தாவேக்கா தரப்பிலிருந்து இப்படி தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு புஸ்லி ஆனந்த் வழக்காடு மன்றத்தில் இப்படி கூறுவார் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லைன்னு பேட்டி எடுத்துக்கார். அப்போ உங்க கட்சியிலேயே உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கே காப்பாற்ற வக்கற்ற நிர்வாகத்திறமையற்ற ஒரு கட்சி தான் இந்த தாவேக்கா என்று சொல்லக்கூடிய. இது ஒரு கட்சி கிடையாது, இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அவ்வளவுதான். சினிமாவை போன்று அமைக்கப்பட்ட ஒரு சர்க்கார் திரைப்படத்தை போன்று அமைக்கப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனி, அவ்வளவுதான். இது 2026க்கு
குறிப்பிட்டு சொல்ல போனவென்றால் 2019 திரு மக்கள் நீதி மய்யம் கமலஹாசனை எப்படி இறக்கினார்களோ, நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி வளரக்கூடாது, தமிழ் தேசிய தத்துவார்த்தம் இந்த மண்ணில் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக 2019 இறக்கப்பட்ட கைக்கூலி தான், இந்த திராவிடத்தால் இறக்கப்பட்ட கைக்குள்ளே தான் திரு கமலஹாசன். இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு எல்லாரும் ஊரறிஞ்ச உலகறிஞ்ச விஷயம். ரிமோட்டை தூக்கி உடைச்சாரு, டிவி தூக்கி உடைச்சாரு, எல்லாம் பேசிய திரு கமலஹாசன். அவருக்கும் இதே கூட்டம் வந்தது, இதை மறுக்கவே முடியாது. மக்கள் வந்து ஊழல்வாதிகள், இதே செந்தில் பாலாஜி எல்லாம் பயங்கரமா பேசினவர் தான், இதே மாதிரி அவரும் பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, எல்லாமே பண்ணவர் தான் அவர் வந்து. ஆனா இன்னைக்கு அதே திராவிடத்தின் கூடாரத்தில் அந்த கைக்கூலியாக மாறிவிட்டார். அதே மாதிரி நாங்கள் சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சி தெளிவாக சொல்கின்றது, 2024 நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை கடந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிவிட்டது. இது தொடர்ந்தால் 2026 ஆட்சி அதிகாரத்தை பெறுவோமோ இல்லையோ, ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பெறக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக இருப்போம் என்பதை அறிந்த இந்த திராவிடமும் இந்திய தேசியமும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கைக்கூலி தான் திரு விஜய் அவர்கள். இது வந்து இவர் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்றது மட்டும் நீங்களே பாதிப்பு, விஜய்னால எங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையான்றதுக்கு நான் வரவே இல்லை. ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அந்த கட்சியினால எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்புகள் உருவாகும். எங்களுக்கு விஜயால பாதிப்பு உருவாகிறதுக்கு துளியும் வாய்ப்பே கிடையாது. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க இன்றைய தேதியை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். 2026 தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது நாங்கள் 8% நாடாளுமன்ற தேர்தல் வாங்கின வாக்குகளை விட கண்டிப்பாக பன்மடங்கு உயர்வோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் அனைவருமே ஒரு கொள்கையின் உறவுகள். இங்க மரங்களுக்கு மாநாடு நடத்துறோம், மலைகளுக்கு மாநாடு நடத்துறோம், அடுத்து நீர்களுக்கு மாநாடு நடத்த போறோம், காடுகளை பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை நோக்கி இந்த மண்ணில் உலகத்துல எந்த தலைவன் ஓடுகிறான்றது நீங்க ஒரு ஆளு காமிங்க. கொள்கைவாதிகள். நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் எல்லாமே கொள்கைவாதிகள். நான் அடிப்படையாக ஒரு விஜயனுடைய ரசிகன், மிகப்பெரிய ரசிகன். என் கையிலே விஜய்க்காக நான் ஒரு காலத்தில் பச்சை குத்தியவன். நான் விஜயனுடைய அடிப்படை ரசிகன். என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரன் எல்லாம் மிக வெறி பிடித்த ரசிகர்கள் நாங்கள். ஆனால் நாங்கள் ரசிக கூட்டமாக இருந்த எங்களை கொள்கைவாதிகளாக மாற்றியவர் திரு சீமான் அவர்கள். அப்ப இப்படி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மாற்றப்பட்டவர்கள். அதனால் நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு சிதறிவிடும், இதை நாம் தமிழர் கட்சி விஜயை பார்த்து பயப்படுகின்றது, இதெல்லாம் வந்து காமெடியான வாதங்களாக தான் இருக்கும் தவிர இது உண்மை நிறைந்த எந்த வாதமும் கிடையாது. அதனால வந்து இதை கண்டு அஞ்ச வேண்டியது நாங்கள் தேவை. ஏன்னா திரு விஜய் அவர்கள் உடைக்க போகின்றது அதிமுகவின் வாக்குகளை. அதனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து போய் இன்னைக்கு வந்து எப்படியாவது அவரை தன் கூட்டணிக்கு இழுத்து விடலாமா. நீங்க உண்மையை சொல்ல போனா இந்த விஷயத்தில் அரசியல் செய்கிறது பாஜகவும் அதிமுகவும் திமுகவும், இந்த மூணு கட்சிகள். இந்த கரூர் சம்பவத்தை திமுக எப்படியாவது திரு விஜய் மீது குற்றச்சாட்டை சுமத்தி, ஏன்னா உருவாக்கப்பட்ட நபரே, தங்களால் உருவாக்கப்பட்ட நபர் எங்க அதிமுக கூட்டணிக்கோ பாஜக கூட்டணிக்கோ போய்விட அச்சத்துல திமுக இந்த பிரபலத்தை உடைக்கணும் அப்படின்றதுக்காக திமுக ஒரு வேலை பார்க்க. ஆனா அதிமுக என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் உலகம் அறிந்தது. பல்வேறு தொகுதியில அதிமுக 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை அடைந்தது. அப்ப எங்க இது 2024 இதே நிலைமை தொடர்ந்தால், 2024 அவங்க கூட இருந்தவங்க கூட இன்னைக்கு கிடையாது. தேமுதிமுக அவங்களோடு இல்லை, எஸ்டிபி அவங்களோடு இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே எந்த காலத்திலும் 2024 அல்ல, 2026 அதுக்கடுத்து வரக்கூடிய எந்த தேர்தலிலுமே பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி 8 மாதத்தில் அதே பாஜகவோடு கூட்டணி வைத்தார். எஸ்டிபி வெளியே போயிடுச்சு. தேமுதிமுக இன்னைக்கு நல்ல நிலவரம் தெரியல. பாமக 2 தலைமைகளை கொண்டதாக இருக்கின்றது. அப்ப அங்க என்ன நிலவரம் தெரியல. பாஜகக்குள்ளேயே பல்வேறு அணிகள் இருக்கின்றது. திரு நயினார் பதவியேற்றதுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லை, அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க அதிமுகவே பல்வேறு அணிகள். அப்ப இதெல்லாம் நடந்தா, இதோட தேர்தலை சந்திச்சா அதிமுக தமிழகத்தில் 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்படும், மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படின்ற அச்சத்தை பயத்தை கொண்டு டெல்லியில் இருக்கின்ற பாஜகவினுடைய சதி செயல்களினால் இன்று விஜயை வைத்து ஒரு கேம் நடக்குது. இந்த விபத்தை வைத்து திட்டமிட்டு சொல்ல போனா தான். ஏன் இந்த விடயத்துல நாம் தமிழர் கட்சி ஆளும் அரசு தரப்புக்கு ஒரு சில விடயங்கள்ல ஆதரவு நிலைப்பாடு இல்லை. ஏன்னா இது ஊடகங்கள் எல்லாம் ஆதரவா இருக்கிற மாதிரி காண்பிக்கிறாங்க. ஆதரவு நிலைப்பாடு இல்லை, உண்மையை பேசுறோம். ஆளும் அரசு தரப்புக்கு தவறு இருக்கு, மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு, அதை எதிர்த்த முதல் அரசியல் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள், எங்களாலும் சீமான் அவர்கள். இது வேஸ்ட் அப்படின்றோம். நீங்க ஸ்டெர்லைட்டுக்கு இதே ஆணையம் தான் அமைக்கப்பட்டுச்சு, அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சு, எல்லாமே. இன்னைக்கு எந்த ஒரு அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இதே திரு ஸ்டாலின் அவர்கள் அன்று எதிர்கட்சி தலைவர், ஸ்டெர்லைட் படுகொலை நடைபெற்றது. அவர் என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்து விசாரணை ஆணையம் அமைத்து அந்த ஆணையம் கொடுக்கின்ற அடிப்படை தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம்ன்றார். அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சியிலே உயர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் கிடையாது, இவர்கள் எல்லாம் நல்லவர்களும் கிடையாது, சாணக்கியர்களும் கிடையாது.
திராவிடத்தின் மற்றொரு குப்பை, மற்றொரு குட்டை தான் தாவேக்கா என்பது. அதனால இவர்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடே கிடையாது. திரு விஜய் புனிதரும் கிடையாது, நல்லவரும் கிடையாது. ஓகேவா? விஜயை போன்ற ஒரு அயோக்கியன் இனி இந்த மண்ணில் இனி ஒரு நடிகரும் இந்த தமிழர் நாட்டில் அரசியல் களத்துக்குள் வரணும் என்ற நோக்கமே இருக்கக்கூடாது. அதை தான் நாங்கள் அடிச்சு நொறுக்கிறோம். இனியும் நாம் தமிழர் கட்சி விடவே விடாது. இனி திராவிட குல காளான்களாக இந்த மண்ணில் கால் பதிக்கிற யாரையும் நாம் தமிழர் கட்சி விடாது. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் விட மாட்டோம் என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் குறிப்பாக நீதிபதிகள் சொன்ன இந்த கருத்துக்கு அப்புறமா தாவேக்காவினர் நிறைய விமர்சனங்களை சமூக வலைத்தளங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்த வரைக்கும் அவர்கள் தரப்புல ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா, இல்லைன்னா இன்னமும் அவங்க விஜய்க்கு ஆதரவாகவோ அந்த ஒரு மண்ணில தான் இருக்காங்களா நீங்க பார்த்த? அதாவது உண்மையை சொல்ல போனா அண்ணன் சீமான் அவர்கள் பல்வேறு இடத்துல சொல்லுவார், நம்ம பிள்ளைங்க நம்ம தம்பிங்கன்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம பிள்ளைங்க தான். நான் ஒரு ஆசிரியர் என்ற பார்வையில் சொல்கிறேன். தவறு செய்கின்ற மாணவனை திருத்த வேண்டியது ஆசிரியரின் கடமை. இப்ப எங்களுடன் சீமான் இருக்கின்றார். நாங்கள் ஒரு தவறு செய்து விட்டால் தம்பி இப்படி செய்யக்கூடாதா, இப்படி பண்ணணும்டா என்று அன்போடு அரவணைத்து சொல்லுவார். அப்ப அதே போட்டுதான் தாவேக்காவுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய பிள்ளைகள். ஒரு ரசிக மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்குங்க. அந்த ரசிக மனப்பான்மையோட அந்த பிள்ளைகள் ஆரவாரத்தில் துள்ளுகிறார்கள், குதிக்கிறார்கள். உண்மையிலே சொல்ல போனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு அப்புறம் என்னுடைய நண்பர்கள் தாவேக்காவில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்களே சொல்றாங்க, நாங்க வெளியே வர போறோம், கட்சியை விட்டு வெளியே வர போறோம்னு சொல்றாங்க, இயக்கத்தை விட்டு வெளியே வர போறோம், இனி செயல்பட மாட்டோன்றான். பல பேர் ஏன் வருந்துறான்? எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாரும் நம்மளோட பிள்ளைங்க தானே. அவங்களுக்கு வலி இருக்காதா, உணர்வு இருக்காதா, உணர்ச்சி இருக்காதா? திரு விஜய் அவர்கள் வேணால் பணத்துக்காக நடிக்கலாம், பண ஆதாயத்துக்காக பேசலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள். நீங்க தொடர்ந்து சம்பவத்துக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள்ல சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. இன்னும் குறிப்பிட்டு நேற்று நீதிமன்ற வாதங்களுக்கு அப்புறம் கடந்த 2 நாட்களா பல்வேறு வீடியோக்கள் வெளியே வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலே தவறு நடந்திருக்கு என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். நேற்றுலாம் ஒரு தாவேக்காவோட நண்பனோட இணையதளத்தில் என்னோட பேசினாரு. அவர் பேசும்போது சொல்றாரு, அண்ணே உண்மையிலே தவறு நடந்திருக்கா அப்படின்னு எனக்கு அவருக்கு அப்புறம் ஒரு மனமாற்றம் வந்திருக்கின்றது. அவர் மிக பிரபலமான ஐடி. அவரே என்கிட்ட பேசினார், தனிப்பட்ட முறையில் பேசினார். தவறு நடந்திருக்கு போலேனே, என்னென்ன இப்படி பண்ணியிருக்காங்களே, இன்னமும் இவர் களத்துக்கு போக மாட்டாரே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இன்னைக்கு வரைக்கும் களத்துக்கு போகவில்லை. இதுல இன்னொரு பொய்யை தாவேக்கா சொல்லிச்சு, இது அப்பட்டமா தெரியணும். நீதிமன்றத்தில் நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம், காவல்துறையில் அனுமதி கேட்டிருக்கோம், மாவட்ட நிர்வாகத்தில் நாங்கள் கரூர் போகிறதுக்கு எங்களுக்கு போதிய பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வழக்கு தொடர போறோம்னு சொல்லிட்டு ஒரு தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு செய்தி பரவப்பட்டு சமூக. ஆனால் அது பொய், அது உண்மையில் நேற்று நீதிமன்றம் சொல்லிச்சு. அப்படி எந்த ஒரு வழக்குமே தொடரல, எந்த ஒரு அனுமதியுமே கேட்கல எங்கிட்டன்னு சொல்லிச்சு. அப்ப எவ்வளவு பொய் பேசுறீங்க? அப்ப இப்போ வரைக்குமே போகணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லைங்க, எண்ணம் இல்லை. இன்னும் எப்படி அப்ப நீங்க நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருக்கோன்னு சொல்றீங்க? அப்ப நீதிமன்றம் அதை மறுக்குது. நீதிமன்றம் இல்லை என்றது, மாவட்ட நிர்வாகமும் இல்லை என்றது, கரூர் காவல்துறையும் இல்லை என்றது, எந்த ஒரு நிர்வாகமே ஒத்துக்கல. நீங்க அனுமதி கேட்டது அனுமதி கடிதம் இல்லை, எங்க அனுமதி பெற்றிருக்கான வழக்காடு மட்டத்தில் இல்லை என்றான். அப்ப நீங்க பொய் தானே பேசுங்க. திரு விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கு அவருக்கு எந்த வித வேணா பாருங்க, இன்னும் ஒரு 3-4 வாரங்கள் கழித்து திருப்பும் சனிக்கிழமை வருகின்ற சனியன் திருப்பி ஒரு சனிக்கிழமை வேணா போற வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவர் கால் சீட்டு கொடுத்து நடிக்கின்ற நடிகர் நடிக்க தான் செய்வார். அவர் சனிக்கிழமை நடிகன், அவர் அவ்வளவுதான். திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, அவர் நடிகரை நடிகராக பாருங்கள், அவ்வளவுதான். அன்பான வேண்டுகோளை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வைக்கிறோம், அவருடைய ரசிகர்கள் என்ற அடிப்படையில் வைக்கிறோம். அண்ணே உங்களுக்கு நடிப்பு தான் நல்லா இருக்கும், தாராளமா திருப்பி சினிமாவுக்கு போயிருங்கண்ணே, வருஷத்துக்கு ஒரு படத்தை நடிங்க, உங்களை நடிகராக பார்க்கிறோம், உங்கள் நடிப்பு திறனை பாராட்டுகிறோம். தலைவராக நீங்கள் இந்த மண்ணுக்கு தேவையில்லை, தலைவராக வர நினைத்தால் உங்களை விடமாட்டோம். நீங்கள் ஆளும் தரப்பாக மாறுவதற்கு இந்த மண்ணில் வாய்ப்பு கிடையாது. இது கல்வி கண் திறந்த காமராஜர் பிறந்த மண். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்து வந்துட்டாங்க. காமராஜர் நினைவு நாள் 2 நாட்களுக்கு முன்பாக அவங்க கட்சியினுடைய கொள்கை தலைவருங்க ஒரு நினைவஞ்சலி கூட்டம், ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. எங்க இறந்த மக்களுடைய சுவடுகள் மறையவில்லை. அங்க 5வது நாள் காரியம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தன் வீட்லயும் வலியோட துதிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பிள்ளை, ஒரு தாய் இழந்து குடும்பம் அழைஞ்சு போயிருக்கு. 1.5 வயசு பச்சை குழந்தை இறந்து போயிருக்கு. வலி துடிக்குது. நெஞ்சிரம் இருக்கின்ற ஒவ்வொருத்தனும் கதற வேண்டிய சம்பவம் இது. எப்படி அங்க ஈழத்துல 1.5 கோடி இல்ல 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க, அதே மாதிரி 41 பேரோட வலி எங்களுக்கு இருக்கு. அந்த வலியை உணர்ந்தவங்களாம் இந்த வலி எங்களால் தாங்கிக்க முடியுற சக்தி இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நடக்குது, அங்க பக்கத்துல பெரியார் சிலை ஒன்று இருக்கு. நீங்கள் கொள்கை தலைவராக கொண்ட பெரியார் கிட்ட அனுமதி வாங்கினோட ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு உங்க கொள்கையும் கிடையாது, நீங்க வச்சிருக்க கொள்கை தலைவரையும் மதிக்கிறது கிடையாது. திரு நடிகர் விஜய் அவர்களே, நடித்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு அரசியல் தேவையில்லை, மீண்டும் நான் பரப்புரைக்கு செல்வேன் அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் திருப்பி நடக்காது அப்படின்னு விஜயால உறுதி கூற முடியுமா? என்ன கேட்டா நீதிமன்றம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். தாவேக்கா என்ற ஒரு கட்சியை தடை செய்ய வேண்டும்.
திரு விஜய் மீது வழக்கு தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட வேண்டும். இதுதான் இந்த நிகழ்வுக்கு உறுதியான அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்வு இதுதான். அரசு தரப்பில் நடந்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு அரசு தரப்பில் என்ன தவறுகள் நடந்திருக்கின்ற முழுமையை ஆராய்ந்து அங்க தவறுகள் நடக்கும் பட்சத்தில் யார் தவறு செய்தாலும் அவர்கள் மக்களாக இருந்தாலும் ஆளும் தரப்பாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, தாவேக்கா தரப்பாக அனைவருமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இனி இதை போன்ற ஒரு நிகழ்வு தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்திய தேசத்தில் நடைபெறக்கூடாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒற்றை நோக்கம். எங்களுக்கு அனைவருமே தமிழ் தேசியத்தை தவிர்த்து திராவிடத்தோடும் இந்திய தேசியத்தோடும் கைகோர்க்கின்ற அனைவருமே எங்களுடைய முதன்மை எதிரிகள் தான். இந்த மண்ணில் தமிழர் தேசத்தை மட்டுமே வளர விடுவோம். திராவிடத்தையோ இல்லை திராவிட முகமுடியவோ இந்திய தேசிய முகமுடியை போட்டுக்கொண்டு வருகின்ற எந்த ஒரு நபரையும் அவர் எங்களவராகவே இருந்தாலும் வளர விடமாட்டோம். ஆணி வேரோடு அழித்து முடிப்போம். இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை கொள்கை. நிச்சயமா உங்க நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.